ப்ரோ படம் இருந்துச்சு ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, வேற லெவலாக இருந்துச்சு ப்ரோ. பார்த்தீங்களா ஒரு 20 நிமிஷம் முன்னாடியே வந்துட்டோம். அதான் பயங்கர புல்லரிச்சு முடிய கொட்டி போச்சு. நீங்க சொல்லுங்க ப்ரோ. பார்க்க முடியலடா ப்ரோ படம் எப்படி இருந்துச்சு ப்ரோ? படம் கொஞ்சம் மொக்க தானே ப்ரோ படம் எப்படி இருந்துச்சு? ஒரு வாட்டி பாரு ப்ரோ படம் எப்படி இருந்துச்சு? சொல்லுங்க. அதோட ஓப்பனாக சொல்கிறேன். சொல்லுங்க. ரஜினி தயவு செஞ்சு வேதம் 2வது பவுன் எடுத்துருக்கலாம். அதான் தயவு செஞ்சு வேதம் 2வது பவுன் அஜித் கூட உரிமையை கொடுத்து ரஜினி கொடுத்தாருல்ல, பில்லா 2 பில்லா 1 பில்லா எடுத்தார்ல, அவன் தயவு செஞ்சு கொடுத்துருக்கலாம். அதான் என்னால் முடியல சார், காலை வேணா உளுந்து கொடுத்தா என்னால் முடியல. சும்மா சொல்லுங்க. சீரியல் சூப்பர் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. அந்த வார்த்தையை கேட்க சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. நின்று சொல்லிட்டு போங்க. படம் எப்படி இருக்கு? படம் தான் சூப்பராக இருக்குது சார். ரஜினிகாந்த் ஆக்டிங் செம்மையாக இருக்குது. டைரக்ஷன் அப்படி பண்ணி டைரக்ஷன் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. படம் உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கு? நல்லா பிடிச்சிருந்துச்சு. சரி ஓகே, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு ப்ரோ. படம் எப்படி இருந்துச்சு? பரவாயில்ல ப்ரோ. படம் ஓடிட்டு இருக்கு, பாதியில வந்துட்டேன். ப்ரோ படம் எப்படி இருந்துச்சு ப்ரோ? பயங்கரம். படம் எப்படி இருந்துச்சு? படம் பார்க்கலாம் ப்ரோ படம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. காசு போச்சு ப்ரோ, காசு போச்சு. ப்ரோ படம் எப்படி இருந்துச்சு? டிக்கெட் வேஸ்ட்டு ப்ரோ. ப்ரோ படம் எப்படி இருந்துச்சு? படம் சூப்பராக இருக்கு. வாசமலர் சார் அருமையாக இருக்குது சார். 2021 பாசமலர் சார். இது செம்ம சென்டிமெண்ட். சுமாராக இருக்குது ப்ரோ. நல்லா இருக்குது சார். படம் சூப்பராக இருக்குது. தலைவருக்காண்டி பார்க்கலாம். ப்ரோ படம் எப்படி இருந்துச்சு ப்ரோ? மாதம் கிளாஸாக இருந்துச்சு ப்ரோ. படம் எப்படி இருந்துச்சு ப்ரோ? படம் சூப்பராக இருக்குது ப்ரோ, சூப்பர். ப்ரோ படம் ரொம்ப சந்தோஷம். நின்று சொல்லிட்டு போங்க. சும்மா 2 வார்த்தை. வாசமாக உள்ளவங்க வந்து பார்க்கலாம். சொல்லு ப்ரோ. சொல்லு ப்ரோ. 4 பேர் சொல்லு. ஏய் என்னடா டிக்கெட் நாங்கள் காசு தர மாட்டோம். நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? உண்மையா சொல்லுங்க. நல்லா இருக்கு, உண்மையாக நல்லா இருக்கு. இவங்க டிக்கெட்டு காசு மட்டும் நான் வாங்கணும். எப்படி வாங்குறதுன்னு தெரில. அதான் என் வீட்டுக்கு போய் தான் யோசிச்சு காலில் விழுந்து கொஞ்சம் வாங்குற மாதிரி இருக்கும். சீரியல் பிளேயர்கள் வர சொல்லுங்க, அவ்வளோதான். முடிஞ்ச வாழலே போயிட்டு சொல்லுங்க. சும்மா சொல்லுங்க. 120 ரூபா போச்சுங்க. சீரியஸா அரசில் நெஞ்சு வலி வந்தால் தான் மிச்சம். போகிற வரைக்கும் போணுச்சு, ஒரேடியாக தாக்கிட்டார். ஆனால் மனுஷங்க பேசாமல் ஒரு சீரியல் பார்த்துருக்கலாம். நல்லா இருந்துச்சு. ஏதோ ஒரு வாட்டி பார்க்கலாம். சீட்டு சூப்பராக இருக்குது, நல்லா உட்காந்து தூங்கலாம். ஃபுல்லாக போனீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம். படத்தை பார்த்து அந்த பையன் அழுதானே, ரொம்ப டச்சிங் ஆகிட்டானே. அவன் பேர் சண்முகா. தங்க சீனில் ரொம்ப டச்சிங் ஆகிட்டான். எங்களை காப்பாற்றுறதே போதும். அவர் தங்கச்சியை காப்பாற்றல, எங்களை காப்பாற்றிருக்காரு. படம் எப்படி இருக்கு? படம் செம்மையாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக செம்ம சென்டிமெண்ட், செம்மையாக இருந்துச்சு. படம் எப்படி இருக்கு ப்ரோ? சூப்பர். தலைவருக்காக பார்க்கலாம். சொல்லிட்டு போங்க. படம் சூப்பராக இருக்குது, ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். படம் வேற லெவல், சூப்பர். அட்டு ஃப்ளாப்பு எனக்கே அவ்வளோ ப்ரோ. நல்லா சுற்றிடுச்சு. ரஜினி சொல்லி நல்லா சுற்றிடுச்சு எனக்கு. நல்ல படம் தான். 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கணும். தீபாவளி வீட்டிலே கொண்டாடுங்க தயவு செய்து. வந்தீங்கன்னா தூங்கிடுவீங்க. செம மாஸ். அவ்வளோதானே, இதுக்கு ஓடாதுண்ணே. நாளை தான் ஃபுல்லாக ஃப்ரீயாக தான் இருக்கும். சூப்பராக இருக்குண்ணே படம். படம் ரொம்ப சூப்பரா செம்மையா இருக்கு. சூப்பர் நல்லா இருக்கு. சூப்பர் கொஞ்சம் கஷ்டம்தான். பார்க்கலாண்ணே. சார் படம் எப்படி சார்? சூப்பர். படம் வேற லெவல் ஜி. வேற லெவல் படம் வேற லெவல்ண்ணே. படம் சூப்பர்ண்ணே. செம்ம படம். நல்லா இருக்குண்ணே, சூப்பராக இருக்கு. சொல்லுமா காசுலாம் இல்லை, சும்மா அவங்க வைக்க போகிறேண்ணா. சூப்பராக இருக்குண்ணே. படம் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு. சூப்பர் படம். நல்லா இருக்கு. சூப்பர்ண்ணே. ரொம்ப பாசமாக எடுத்துட்டார் அண்ணன். பார்க்கலாம்ண்ணா. படம் உங்களுக்கு எப்படி இருக்கு? பார்க்கலாம் ஒரு தடவை பார்க்கலாம். கீர்த்தி சுரேஷ்காக பார்க்கலாம். படம் வேற லெவல்ண்ணா, சூப்பராக இருக்கு.
மேடம் உங்களுக்கு படம் எப்படி இருந்துச்சு? பரவாயில்ல நல்லா சூப்பரா இருந்துச்சு போல. ரஜினி நல்லா நடிச்சாரு. ரஜினிக்காக படம் பார்க்கலாம். அவர் இன்னும் 10 படம் நடிப்பார், அப்படி இருக்காரு. தங்கம் சொல்லு தம்பி சொல்லிட்டு போ. தலைவர் மாசுண்ணே. தலைவர் தானே மாசு. எனக்கெல்லாம் ஒரு தங்கச்சி இல்லை, நான் ஃபீல் பண்ண வச்சு அழுவ வச்சுட்டாருண்ணே. தலைவர் மாஸ்ண்ணா, தலைவர் மாஸ். தலைவர் எப்போதுமே சொல்லுங்க. தலைவர் எப்பவும் போல கலக்கியிருக்காரு. அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து வேறு லெவலு. மற்றபடி படம் சென்டிமெண்ட்டு, லேடிஸ்க்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் படம். ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். நாங்கள் இப்போ தான் படம் பார்க்க போகிறோம். பார்த்துட்டு வந்துட்டு நாங்கள் எப்படி சொல்லுவோம். தலைவர் வெறித்தனமாக நடிச்சிருக்காரு. வெறித்தனமான நடிப்புக்கு தலைவர் தான் உதாரணம். என்ன படம் அது? சிவகார்த்திகேயன் ஒரு படம் நடிச்சிருப்பாரு, நம்ம வீட்டு பிள்ளை. அதுக்கப்புறம் வந்து விஸ்வாசம், இதெல்லாம் சேர்த்து போட்டா அண்ணா அவ்வளோதான், வேற ஒண்ணுமே இல்லை. தலைவருக்காக பார்க்கலாம். தலைவர் தான் யாருக்கு பிடிக்குமோ தலைவருக்காக பார்க்கலாம். மற்றபடி இந்த வந்து படத்தை ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்காது, அவ்வளோதான். காலையில் 4 ஷோக்கே தலைவர் படம் பார்த்துட்டோம். படம் வேறு லெவலில் வந்திருக்கு. இப்போ திருப்பி படம் பார்க்க வந்திருக்கோம். காலையில் நாங்கள் 3 பேர் மட்டும் பார்க்க போயிருந்தோம். இப்போ பசங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து இங்கே ஏரியா ஃபுல்லாக ஒரு 20 பேர் வந்திருக்கோம் படம் பார்க்க. படம் வேறு லெவலில் வந்திருக்கு. தலைவர் மாசா கெத்தாக இருக்காப்புல. தலைவர் காமெடி தலைவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தலைவர் படத்தை நாங்கள் இப்போ தான் பார்க்க வந்திருக்கோம். நாங்கள் ஒரு 20 பேர் வந்திருக்கோம். ரொம்ப ஆவலாக எதிர்பார்ப்போட வந்திருக்கோம். தீபாவளி. தலைவருக்காக கண்டிப்பாக படம் பார்க்கலாம். தலைவர் மட்டும்தான் படத்தில் இருக்க ஒரு பாசிட்டிவ். மற்றபடி ஸ்க்ரீன் பிளே, ஸ்டோரி எல்லாமே லேக் தான், எல்லாமே ஃப்ளாஸாக தான் இருக்குது. பட் ஆனால் தலைவருக்காக கண்டிப்பாக பார்க்கலாம். நான் வெறித்தரமான தலைவர் தான், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். பட் அந்த அளவுக்கு என்னால் கனெக்ட் பண்ணிக்க முடியல அந்த படத்தோட. ஆனால் தலைவருக்காக நான் பார்ப்பேன். 2வது ஷோ நான் போகிறேன், தலைவருக்காக பார்ப்பேன். என்ஜாய் பண்ண அடிக்கணும். படம் பார்த்தேன் ப்ரோ. ரொம்ப ரொம்ப சுமார். ஒரு சைடு தலையை சுற்றிருச்சு. அதுதான் ஒன்றும் இல்லை, விஷயம் இல்லை. 10 வருஷம் படம் ஒன் டைம் பார்க்கலாம். ரஜினி சார் கதை படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. எடிட்டிங் தான் சொதப்பிட்டாங்க. பின்னாடி பேக்ரவுண்ட்லாம் சரியில்லை ப்ரோ. நல்லா விஸ்வாசம் பார்ட் 2 நல்லா இருக்கு. நல்லா இல்லை. விஸ்வாசம் பார்ட் 2 தலை வேற லெவல். அங்கே வந்து ஜாமீன் வரை இங்கே தங்கன்றார். அவ்வளோ சன் டிவி சீரியல் அப்படியே ரீமேக் பண்ணிடுறாங்க. தலைவர் சூப்பராக நடிச்சிருக்காரு. நல்லா இருக்கு. நல்ல ஃபேமிலி ஒரு ரிசப்ஷன். டிவியிலே பாருங்கப்பா. உங்கள் கருத்தை சொல்லிட்டு போங்க. படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. நீங்கள் சொல்லுங்க. நல்லா இருக்கு. சொல்லிட்டு போங்க. ஒரு வாட்டி தாங்க பார்க்க முடியும் படத்தை. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. சென்டிமெண்ட்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஒன் டைம் பார்க்கலாம். சூப்பர். என் தங்க வேலை குறைஞ்சிருங்க ப்ரோ. சொல்லிட்டு போங்க. இல்லை ப்ரோ, அதெல்லாம் இல்லை ப்ரோ. பொழுதுபோக்கு நீங்கள் பார்த்துட்டு வந்து சொல்லுங்க எப்படி இருக்கு. நல்லா இருக்கு. படம் சூப்பராக பார்க்கலாம். மூவி செமையாக இருக்குது. பட் வந்து விசுவாசம் மாதிரி ட்ரை பண்ணியிருக்காரு. அதோட நல்லா இருக்கு. சார் மரண மொக்க சார், தயவு செஞ்சு உள்ளே போகாதீங்க. வேற லெவல் மாசா இருக்கு. தலை மாஸ்க் காட்டிட்டாருண்ணே. நல்லா இருந்துச்சு. படம் ரொம்ப சுமார். தலைவர் படம் நல்லாவே இல்லை தலைவர். படத்துக்கு போயிடாத. ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு ப்ரோ எனக்கு. நான் இப்போ அத்தனை தங்க அட்மிட் ஆக போகிறேன். தீபாவளி எதுமா சரக்கு அடிச்சு வீட்டில் நல்லா தூங்கியிருக்கலாம். வேஸ்ட் தலை, சிம்பிளி வேஸ்ட். சிறுத்தை சிவா வந்து இருக்க எல்லா படத்தையும் எடுத்து காட்டியிருக்காருங்க. தங்கத்தோட ரேட்டு இப்போ ஏறிச்சோ இல்லையோ, இதில் நிறைய தங்கம் வந்துச்சுங்க. சூப்பர். தலைவர் செம்மையாக கலக்கிட்டாரு. ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருக்குது. எல்லாரும் பார்க்கலாம். ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். சூப்பர். ஃபேமிலியா பார்க்கலாம். என்டர்டெயின்மெண்டா இருக்கு. படம் நல்லா இருந்துச்சுண்ணா. சென்டிமெண்ட்டாக இருந்துச்சு. சிவாவோட காமெடி சூப்பர் ஜி. ஆனால் சமாஜி ஃபுல் டைமிங் ஜி. சன் டிவியில் சீரியல் பார்த்த மாதிரி இருந்துச்சு. சொல்லுங்க ப்ரோ. கோலங்கள் சீரியல் 10 திருப்பி பார்க்கலாம். மேடம் உங்கள் படம் சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா பார்க்கலாம். சூப்பரா இருந்தது. என்டர்டைனிங். 2 வாரத்தை நறுக்குன்னு சொல்லிட்டு போய் ரஜினிக்காக பார்க்கலாம்ண்ணா. மற்றபடி ஒன்றுமே கிடையாது. வேஸ்ட்டுண்ணா. சூப்பர் இருக்குன்னு சொல்லலாம். ஒன்றும் இல்லை ப்ரோ. முறுக்கு வேணா குறுக்குறேன், உட்காந்து சாப்பிடுங்க ப்ரோ. 100 காசுக்கு அழுதுட்டு வந்துட்டோம் ப்ரோ.